என்னது 1000 crores சோஷியல் மீடியாவை திறந்தாலே ஆகஸ்ட் 14க்கு ரிலீஸ் ஆக இருக்க கூலி பத்தி தான் பேசுறாங்க. தமிழ் சினிமால இந்த கூலி மூவி ஃபர்ஸ்ட் 1000 crores அடிக்குமா இல்லையான்றது தான் கேள்வியே. ஓவராலா இந்தியன் சினிமாஸ்ல 1000 crores அடிச்ச மூவிஸ் லிஸ்ட்டை பார்க்கலாமா? 8th பிளேஸ்ல ஷாருக் கான் ஆக்டிங்ல 2023ல ரிலீஸ் ஆன பத்தான் தான் இருக்கு. இந்த மூவி 1050 crores கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு. 7th பிளேஸ்ல அதே ஷாருக் கான் ஆக்டிங்ல 2023ல ரிலீஸ் ஆன ஜவான் தான் இருக்கு. இந்த மூவி 1148 crores கலெக்ட் பண்ணிருக்கு. 6th பிளேஸ்ல பிரபாஸ் ஆக்டிங்ல 2024ல ரிலீஸ் ஆன கல்கி தான் இருக்கு. இந்த மூவி 1200 crores கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு. 5th பிளேஸ்ல நம்ம ராக்கிங் ஸ்டார் யஷ் ஆக்டிங்ல 2022ல ரிலீஸ் ஆன KGF சாப்டர் 2 தான் இருக்கு. இந்த மூவி 1250 crores கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு. 4th பிளேஸ்ல நம்ம டாலிவுட் ஹீரோஸ் ஆன ராம் சரண் அண்ட் NTR ஆக்டிங்ல 2022ல ரிலீஸ் ஆன RRR மூவி தான் இருக்கு. இந்த மூவி 1387 crores கலெக்ட் பண்ணிருக்கு. 3rd பிளேஸ்ல அதே டாலிவுட் ஆக்டர் ஐகான் ஸ்டார் அல்லு அர்ஜுன் ஆக்டிங்ல 2024ல ரிலீஸ் ஆன புஷ்பா 2 தான் இருக்கு. இந்த மூவி 1800 crores கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு. 2nd பிளேஸ்ல திரும்பவும் அதே டாலிவுட்ல பிரபாஸ் ஆக்டிங்ல 2017ல ரிலீஸ் ஆன பாகுபலி 2 தான் இருக்கு. இந்த மூவி 1810 crores கலெக்ட் பண்ணிருக்கு. டாப் 1 பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்கன்னா எங்களுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனா இருக்கும். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல அமீர் கான் ஆக்டிங்ல 2016ல ரிலீஸ் ஆகி ஒட்டுமொத்த இந்தியாவுமே திரும்பி பார்க்க வச்ச தங்கல் தான் இருக்கு. இந்த மூவி 2200 crores கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு. இந்த லிஸ்ட்ல கூலி இடம்பெறுமா இல்லையான்றத மறக்காம நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க.